பிபியா, இருதயம் பலம் பெறணுமா, கெட்ட கொழுப்பா? ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு நம்ம ஒரு 4 வழிமுறைகளை பார்க்க போறோங்க. அந்த 4 வழிமுறையில் ஒன்றை நீங்க பயன்படுத்தி 10 நாள் பயன்படுத்தினா போதுங்க, நல்ல மாற்றத்துக்கு வரும். அது என்ன மூலிகை, என்ன 4 முறைகள், வாங்க பார்க்கலாம். நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம். பிபி அதிகமாச்சு, ஸ்ட்ரோக் ஆச்சு, பிபி அதிகமாச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ பிபினால் அநேக பிரச்சனைங்க நமக்கு உண்டாகுதுங்க. நேரடியாக இந்த நாளில் பிபி அளவு நம்ம கட்டுமானம் வச்சுக்கிறதுக்கு அதுக்கு என்னென்ன மூலிகை, எப்படியெல்லாம் சாப்பிட்லான்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, முதலாவது என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா செம்பருத்தை தாங்க. செம்பருத்தி இருக்குது, செம்பருத்தை இருக்குது. நேரங்களே, இந்த செம்பருத்தை பூவை நீங்கள் எடுத்து தினமும் காலையில் ஒரு 4 பூ அளவு எடுத்துட்டு அதை நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு காலையில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா பாருங்க, இதய வலியாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பிபினால் ஏற்பட்டிருக்கிற ஒரு டென்ஷன் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே படிப்படியாக குறைங்க. ஒரு 3 நாள்லேயே நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த செம்பருத்தினுடைய டீ ரொம்ப அருமையாக கேட்குங்க. அதே போல் நேயர்களே, இந்த பிபி குறைக்கிறதுக்கு நம்ம மாதுளை மணப்பாகு யூஸ் பண்ணுவோங்க. இந்த மாதுளை மணப்பாகை நம்ம பார்த்தீங்கன்னாக்கா மாதுளை மணப்பாகு பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையிலே ரெடிமேடாக இருக்குதுங்க. இல்லை வைத்தியர்கிட்ட கேட்டாக்கா மாதுளை மணப்பாகை செஞ்சு கொடுப்பாங்க. மாதுளை மணப்பாகை நம்ம என்ன பண்ணோன்னாக்கா காலை, மதியம், இரவு இப்படி ஒரு 5 ml அளவு எடுத்துட்டு நீங்கள் தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதுளை மணப்பாகு என்ன செய்யணாக்கா ரத்தத்தை தூய்மை செய்யுங்க. அதே போல் இதயத்துக்கு ஒரு நல்ல ஒரு வலுவை கொடுக்குங்க. அதே மாதிரி பிபி நமக்கு அது ஒரு நாள் இல்லாமல் என்ன பண்ணால் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுட்டு இருக்குங்க. இதை தொடர்ந்து நம்ம இந்த மாதுளை மணப்பாகையும் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னாக்கா அதுவும் நல்ல பிபி ரைஸ் ஆகாமல், ஹைப்பர் டென்ஷன் போகாமல், அதனால் பல பக்க விளைவுகள் அனுபவிக்காமல் நல்ல பலன் தருங்க. இன்னொன்று இருக்குதுங்க, பார்த்தீங்கன்னாக்கா வெண்தாமரையும் பயன்படுத்தலாம், அதே மாதிரி செந்தாமரையும் பயன்படுத்தலாம். வெண்தாமரை என்று சொல்லப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா அது 16 இதழ்களை கொண்டு இப்படி இவ்வளோ பெருசு இருக்குங்க அந்த பூ. அந்த பூவை கூட என்ன பண்ணலான்னாக்கா நம்ம கஷாயம் பண்ணி குடிக்கலாங்க. எப்படின்னாக்கா அந்த பூவு ஒரு 16 இதழ்கள் இருக்கும், அதில் ஆல்டர்னேட்டாக ஒன்று எடுத்து 8 இதழ்கள் எடுத்து இது மாதிரி இதழ்கள் எடுத்து நம்ம கஷாயம் காசி அதை தண்ணியில் போட்டு 200 ml தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக குடிச்சிட்டு வந்தோம்னா கூட இதயத்தை பலப்படுத்தக்கூடியங்க. இதய துடிப்பை அது சரி செய்யக்கூடியதாங்க. சில பேருக்கு இதய துடிப்பு குறைஞ்சிருக்குங்க. அந்த இதய துடிப்பை கூட அது உயர்த்தக்கூடிய தன்மை என்ன இருக்குதுனாக்கா அந்த வெண்தாமரைக்கு உண்டு. இப்போ வெண்தாமரை உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலனாக்கா நீங்கள் வெண்தாமரை சூரணம் அப்படின்ற ஒரு பேட்டர்னே இருக்குதுங்க. வெண்தாமரை சூரணம் சொல்லிட்டு நானும் இந்த வெண்தாமரை சூரணத்தை பற்றி அதில் உள்ள என்னென்ன கடைச்சரக்குகள் நம்ம சேர்த்து இதை நம்ம உட்கொள்ளலாம் அப்படின்றத பற்றி நான் ஏற்கனவே முன்னாடி இருக்கிற வீடியோக்களை பேசியிருக்கிறேங்க, அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த வெண்தாமரை சூர்ணம், அந்த வெண்தாமரை சூர்ணம் என்ன பண்ணலான்னாக்கா நம்ம காலை மாலை, காலையில் சாப்பிட்ட பிறகு மாலையில் அப்படியே சாப்பிட்லாங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு தேனில் குழச்சி சாப்பிட்லாங்க. சிலருக்கு சர்க்கரை இருந்தாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், நெய்யில் குழச்சி சாப்பிட்டு வரலாங்க. இப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுன்னு சொன்னாக்கா இந்த இதய துடிப்பு சரி செய்யும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பிபி உங்களுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே வரும். கெட்ட கொழுப்புகள் இருந்தாக்கா அதை ரத்தத்தை சுத்தி செய்யும் போது கெட்ட கொழுப்புகளை அது சுத்தம் செய்யுங்க. அது என்னன்னா ரத்த நாளங்களில் இருக்கிற அடைப்புகளை நீக்கக்கூடியது தான் இந்த வெண்தாமரை சூர்ணம். இன்னொன்று சொல்கிற பாருங்க, இந்த பிபிக்கு இன்னொரு மருந்து என்னன்னாக்கா நீர் பிரம்மி என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை, அற்புதமான மூலிகை. அந்த நீர் பிரம்மிலிருந்து எடுத்து நாம் என்ன பண்ணுவோம்னாக்கா சுத்தமான பசு நெய்யில் வச்சு காய்ச்சி எடுப்போங்க. அந்த நீர் பிரம்மியை என்ன பண்ணனாக்கா இந்த எங்கே உடலில் எங்கே அடைப்பு இருந்தாலுங்க, எங்கெல்லாம் அடைப்பு வருதுங்க, அந்த அடைப்பெல்லாமே நீக்கக்கூடியது இந்த நீர் பிரம்மி.
நீங்கள் என்ன பண்ண நேர்களே, நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த உயர் ரத்த அழுத்தத்துக்கு பிளட் ப்ரெஷருக்கு, அதே போல் இந்த பிளட் ப்ரெஷர் வந்து ஹைப்பர் டென்ஷன் ஆகாதபடிக்கு நம்ம வந்து பாதுகாத்துக்கூடிய ஒரு 4 முறைகளை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. ஏதாவது ஒரு முறைகளை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு 10 நாள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி இதய சம்பந்தமாக ரொம்ப நாட்களாக பிபி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு சொன்னாக்கா, தொடர்ந்து நீங்கள் ஒரு மாதம் அல்லது 2 மாதம் 3 மாதம் எந்த பக்க விளைவுகளும் இல்லைங்க. நீங்கள் எப்போ உங்களுக்கு நோய் குணமாகுதோ அப்போ நீங்கள் இதை விடலாங்க. இப்படி பயன்படுத்திட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிளட் ப்ரெஷர் என்று சொல்லக்கூடிய அந்த இதயத்திலிருந்து வருகிற அந்த ப்ரெஷர் அடைப்புகள் நீங்கி உங்களுக்கு இந்த பிபி கட்டுக்குள்ளே வருங்க. பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.